ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி நம்ம பானிபூரி மசாலா ரெடி பண்ணுறோம். பட்டாணியை நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம 4-5 விசில வேக விடும். இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி பல்லாரி 2, தக்காளி 2, பட்டை, வெள்ளைப்பூடு, இஞ்சி 2 துண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சிட்டு வரணும். நம்ம வேக வச்ச பட்டாணியை பாதி பட்டாணியை எடுத்து அதையும் கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு வரணும். அதே குக்கரில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வத்தப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், அந்த 4 பொடியும் போட்டு நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். நம்ம வெங்காயத்தை வதக்கினதை அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா கிளறணும். நம்ம வேக வச்ச பட்டாணியும் அதில் போடணும். வேக வச்ச தண்ணியை அதை தூர ஊற்றிடக்கூடாது. அதை நம்ம இந்த இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பட்டாணியும் அதோடு சேர்த்து நல்லா கிளறணும். தேவையானது உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது. ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சதை அது நல்லா நசுக்கி அதோட நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதித்த உடனே நல்ல கொழுப்பு தன்மை வந்துடும். லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி மட்டும் போடணும். இப்போ நமக்கு பானிபூரிக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் ஒரு கரண்டி குருமா மசாலாவும் போட்டு அந்த பானிபூரியை நம்ம அதை உடச்சி அதில் போடணும். சிறிதளவு இந்த மசாலாவும் கொஞ்சம் ஒரு கரண்டி ஊற்றிக்கணும். வெங்காயத்தை நம்ம அரிஞ்சு போட்டுக்கணும். கேரட்டும் கொஞ்சம் திருவி போட்டுக்கணும். அதில் ஓமப்பொடி கொஞ்சம் இருந்தால் சிறிதளவு அது மேலே போட்டுக்கலாம். சிறிதளவு மல்லிப்பொடியும் அதில் நம்ம தூவிக்கலாம். இப்போ நமக்கு பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.